ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து ஆரி எம்ப்ராய்டரியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா பேட்டர்ன் மேக் பண்ணி ட்ராயிங் பண்ணி அதுக்கு ட்ரேசிங் பேப்பர் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கார்பனு இல்லைனா ட்ரேசிங் பவுடர் யூஸ் பண்ணி அதை ட்ரேஸ் பண்ணுவோம். இந்த ட்ரேசிங் டெக்னிக் வந்து எல்லா டிசைன்ஸ்க்குமே பர்ஃபெக்டாக சூட் ஆகுமானா அது டவுட்டு தான். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலோட சைஸை பொறுத்து அந்த ட்ராயிங்கை வந்து முன்னாடியே நம்ம கெஸ் பண்ணி ட்ரா பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம்தான். எனக்கு அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா அப்பிக்கப்போ கொஞ்சமாக ட்ராயிங் பண்ணி அதில் ஒர்க் பண்ணி அதை ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணுவேன். இந்த மாதிரி பேசிக் ட்ராயிங் தெரிஞ்சாலே போதும். இதுக்கு நீங்கள் வந்துட்டு ட்ராயிங் கோர்ஸ் போய் தான் கற்றுக்கிட்டு வந்து பண்ணணும்னு இல்லை. நீங்கள் பண்ணுற டிசைனை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறீங்கிறத அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ராயிங் போட்டு நல்லா தின்னால லைனில் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நம்ம முன்னாடியே வந்துட்டு ட்ராயிங் பண்ணும்போது என்னென்னா நம்ம நினச்சது ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் ட்ராயிங் பெருசாக போயிட்டா கூட இங்கே டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா கேப் வந்துடும். ஓகேங்களா? இல்லைனா நீங்கள் டிசைனை ட்ரா பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பேஸில் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பெருசாக இருக்கும்போது டிசைன் பண்ணுறதுக்கு இடம் பத்தாது. ஸோ நீங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ராயிங் உங்களால் முன்னாடியே பண்ண முடியும்னா பண்ணலாம். இல்லைனா இப்போ என்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ட்ரா பண்ணி திரும்ப ஒர்க் பண்ணணும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்லீவோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் அடுத்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு கிளியராக எவ்வளோ ஹைட் எடுத்தேன், எவ்வளோ அகலம் எடுத்தேன், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.